ஐயப்பனவாம் ஐயா வணக்கங்க. வேதா ஈஸ்வர கடாட்சம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதுர்புஜம் ஈஸ்வர கடாட்சம். ஓம் நமஸ்தே ஹஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சாம்பவி. வணக்கம் ராஜண்ணா. ராஜண்ணா உனக்கு தேவையில்லாம ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க அவங்க. அதுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. என்ன மட்டும் நம்பு ராஜையண்ணா. வீடி பத்த வச்சு இந்த நெருப்புக்கு கௌரவத்தை கொடுத்து என்ன கடவுள் வீடா பெரிய ஆள் ஆகிட்டாங்க இந்த ஊருக்காரங்க. என்னை பார்த்து பயப்படுங்கன்னு நான் யாருக்குமே சொல்ல. ஆனா என்னை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. என்னை யாருமே மரியாதையே கேட்கல. ஆனா அவங்க தான் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு நாள் டே ராஜு அன்னு கூப்பிடவங்க இன்னைக்கு அண்ணா ராஜண்ணான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தலை குளிஞ்சு வச்சா இந்த உலகம் அது மேல காலு போட்டு நெசங்கிடும். நம்ம அதையே ஸ்டேட்டஸ் இருந்தா நம்ம முன்னாடி அவங்க தலை குளிஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல யாரு என்ன பண்ணாலும் சரி பஞ்சாயத்துக்கு போக மாட்டாங்க, என்கிட்ட தான் வருவாங்க. எனக்கு இவ தப்பு பண்ணான்னு அடிச்சா எவனுமே எதுக்கும் அடிச்சான்னு கேட்கறதுக்கு வாயே வராது. அந்த மாதிரி இந்த ஊருக்கு நான் ராஜா இருந்து ராஜனை மாறிட்டேன். இந்த ஊரை எனக்கு தானே ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நான் எதுக்கு வேணான்னு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ராஜு நீ சொன்னது கேட்கும்போது. என்ன ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றேன். உங்க அப்பாவை எங்க அப்பா கொல்லவே இல்லை. ஒரு மனுஷன் கொல்லணுங்கிற அவசியம் எங்க குடும்பத்துக்கு இல்லை. எனக்கு தெரியும் ராஜு, எங்க அப்பாவை உங்க அப்பா கொன்னல, இன்னொருத்த கொன்னுட்டான். இன்னொருத்தரா? எவனவன்? சொல்றானி யாரவன்? சொல்றானி யாரவன்? சொல்றதுக்கு நான் அவனை சரியா பார்க்கல. அப்படின்னா அந்த ராத்திரி இருட்டுல அந்த கொலைகார எங்க அப்பாவை கொன்னும்போது நான் அதை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டேன். அந்த கொலைகார என்ன கொல்றதுக்கு என் பின்னால வந்தா. ஓடி போற என்ன உங்க அப்பா ரங்கனை காப்பாத்து இந்த ஊர்ல இருந்து என்ன. அப்படின்னா அந்த மனுஷன் சட்டத்துக்கு தூரமா இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்கான் போல இருக்க. அவனை கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் என் கையில உங்க அப்பாவை கொன்னு அதுக்கு என்ன அப்பாவை காரணமா வச்சு அவனை என் கையிலேயே சாவடிப்பேன். கண்டிப்பா அது நடக்கும். என்னடி என்ன கூப்பிட்டுட்டு அங்க ஏன் பாக்குற? ஒண்ணு இல்ல, விளையாடுறதுக்கு போலாம் வா. இப்ப வா. விளையாடுறதுக்கு டைம் இருக்குமாடி? தூங்கு மூஞ்சி. வா போலாம். எங்கடா போயிட்டு இருக்க? கோயிலுக்கு. கோயிலுக்கா? திடீர்னு எப்படா இவ்வளவு பக்தி வந்துச்சு உனக்கு? 4 நாள்ல இருந்து தேவி பக்தி. தேவி பக்தா? நீ எதுக்கடி பிடிச்ச? நான் பிடிச்ச உனக்கு எதுக்கடி வயித்தறிச்சல்? நீ அவனை பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். சிப்ப என்ன டாக்டரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடந்ததை பத்தி. நடந்ததே ஞாபகம் வச்சுக்கணும், நடக்க போயதை பத்தி யோசிக்கணும். நீ ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறியே. பொண்ணு மாதிரி பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது என்ன மாதிரி யாமரைக்கு பேச்சு தானாவே வந்துடும்.
என்னப்பா டீச்சரோட பையன் பாடங்களை கற்றுக் கொடுக்குறியா இல்லை பாடங்கள் கற்றுக்குறியா? அது இல்லை ராஜண்ணா, நானும் பத்மா காதலிச்சிருக்கீங்களா அதே தெரியுதே. ஆனா பாருப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறது ரொம்ப தப்பையா? இதா தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. கல்யாணமா? ஆனால் அவரோட அப்பா எதுக்கே பயம்? காதல் விஷயத்தில் யாரும் பயப்படக்கூடாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். போயிட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு சொல்லு, இந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன்னு. அம்மோ, அந்த மாதிரி சொல்லிடுவா? எதுக்கே பயப்படுற? உன் பின்னாடி இந்த ராஜன் இருக்காரு, போ தைரியமா சொல்ல, ஒன்னும் ஆகாது. சரி, இப்போ நீங்க சொல்ல போறது என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. உங்க பொண்ணு பத்மாவே நான் காதலிக்கிறேன், அவளும் என்ன காதலிக்கிறேன். நாங்க 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? ஆமாங்க. டேய், அடிச்ச கல்ல இருந்து தலை எகிரிடும். நீ ஜமீந்திர ஐயாவோட பொண்ணை காதலிக்கிறியா? பெருசு சிறுசு பார்க்க வேணும்டா, திருட்டு பையில. நாகலோகத்தையா பார்க்கணும்னு பாக்குறியா? ஐயா, அவன் ஒரு சின்ன குழந்தை, அவனுக்கு ஒன்னும் தெரியாதியா. இது இருந்தாலும் நான் அடிப்பேன் அவனே. நீங்க ஒன்னும் பெரிய சிக்ஸ் எல்லாம் போடாதீங்கய்யா. அதானையா, உடம்பு சரியில்லை மருந்து போட்டே ஆகணும். தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கணும். பண்ணது ரொம்ப கொடுமையான தப்பு. சரி விட்டுலான்ட்டு இந்த ஊர் விட்டு மட்டும் போங்கன்றாங்க. சின்ன தண்டனை மட்டும் தான் கொடுத்தோம். குருவரே, மருந்து கரெக்டா கொடுக்கலனாலும் கூட பேச்சு மட்டும் ரொம்ப நல்லாவே சொல்லிருக்கீங்க. இதுதான் சரி. இவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்க, அந்த நியாயத்தை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, ஏன் பேசிட்டு இருக்க? நாலு மாறுது, எல்லாமே மாறுது இல்ல? அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறணும் ஐயா, தப்பில்ல. நான் என்னன்னு சொல்லிருக்கேன், காலத்தோட நம்மளும் மாறணும்னு சொல்லிருக்கீங்க. ஆனா ஐயா, இப்போ என்னைக்கு இருந்தாலும் ஜனங்க சொன்னது நம்ம கேட்கணும். இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம், பண்ண வைக்கணும். என்னையா சொல்றீங்க நீங்க? அவனை வீர்ல இருந்து வெளியில துரத்தணும். ஆமா, கண்டிப்பா துரத்தணும். அதுதான் நான் சொல்ல போறது. கேட்டியா வாத்தியாரு? ஜனங்க அப்படி சொல்றாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நாளைக்கு மாறுறதுக்குள்ள உங்க பையன் இந்த ஊரு விட்டு போனதுதான் நல்லது. அவ போமாட்ட. எது வந்தாலும் யாரு சொன்னாலும் அவன் இந்த ஊரு விட்டு போமாட்டா. டேய் ராஜனா, அடிச்ச கழுத்து தலையில கீழே வந்துடும். டேய், யாரு கழுத்து மேல தலை கீழே விழும் அப்பதான் விழும்டா. நான் சொல்லது கேளுங்க. தப்பு நடந்ததுன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து வச்சு அந்த பையனை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அந்த தப்பு பண்ணது இவன் மட்டும் இல்லல்ல, ஜமீன்தாரோட பொண்ணுக்கும் இந்த தப்புல பங்கு இருக்கு. அதனால அந்த பொண்ணு இந்த பஞ்சாயத்துல கூட்டிட்டு வந்து, அதனால நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. என்னது, ஜமீன்தாரோட பொண்ணு இங்க கூட்டிட்டு வரணுமா? அவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணுன்னு 4 பேர் நடுவில் நின்று வைக்கணுமா? தப்பு பண்ணது ராஜா அவனா இவனா இல்ல, தப்பு பண்ணவங்க இங்க வந்து நின்னணும். அதுதான் நியாயம். நீ சொன்னது மட்டும் தான் எல்லாம் பண்ணுவான்னா ஊர்ல கொஞ்சம் ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கும்ல. நாள்ல இருந்து ஒருத்தனை வந்து பெரிய பெரிய வீட்டுக்கு போறவங்களை காதலிக்கிறானுவா, ஊரெல்லாம் நாசம் ஆயிடும். அதனால ஐயா, யோசிக்கிறது சும்மா இருக்கிறது ஒண்ணும் வேணாம். உடனடியாக அவனை கண்டிப்பா தண்டிக்கணும். பண்ண வேண்டியது தண்டனை இல்லை, கல்யாணம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஈஸ்வரன் கோயில்ல கல்யாணம். ஜமீன்தாரோட பொண்ணுக்கு தாலை கட்டி இவன் கல்யாணம் பண்ணிக்க போறா. டேய், அதே நடந்தா இவன் காலத்துல தலையே இருக்காது, பாத்துக்கா என்ன நடக்கும் தெரியும். அடங்க ஐயால, அவன் மட்டும் இல்லடா, நான் சொன்ன சமயத்துக்கு ஜமீன்தாரோட பொண்ணு காலத்துல தாலி கட்டல, உடனே இவரோட பொண்டாட்டியோட காலத்துல தாலி எகிரிடும். ராஜனா, ஐயரு கல்யாணம் பண்ணக்க வரமாட்டேன்னாரு. வரமாட்டேன்னா எங்கவன்? For more updates, like, comment, subscribe to our channel.